வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் புதன்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ விரத வழிபாடு இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ விரத வழிபாடு அபிஷேகம் இடம்பெறவுள்ளது. இந்த பிரதோஷ விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற புதன்கிழமை 29ஆம் நாள் அன்றைய தினம் சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையாகிய இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், பிரதோஷ உற்சவங்கள் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே இவ்வாறு இந்த பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று அங்கு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த நந்தியம்பெருமான் சதா இறைவனுடைய திருவடியை பார்த்து கொண்டிருப்பவர். அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனையிலே இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். அவ்வாறு அங்கே பிரதோஷ உற்சவ மூர்த்திக்கு பூஜைகள் நடைபெற்று பிரதட்சணம் நடைபெறும். அவ்வாறு இந்த அடியவர்கள் அன்றைய தினம் பிரதட்சணம் வருகின்ற பொழுது வழமை போல ஆலயத்தை சுற்றி வருவதல்ல. நந்தியம்பெருமான் ஆலயத்திலிருந்து கோமுகி வரை சென்று மீண்டும் அங்கிருந்து நந்தியம்பெருமானத்திலே வந்து இவ்வாறு பலமாகவும் இடமாகவும் பிரதட்சணம் அப்பிரதட்சணம் என்கின்ற வகையிலே மாறி மாறி 3 முறை செல்லுகின்ற சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்றதாகிய இந்த வழிபாடு. இது எதற்கென்றால், இந்த அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியது. செய்வதறியாது என்ற தேவர்கள் இறைவனிடத்திலே இந்த தகவலை சொல்வதற்காக அங்கிமிங்கும் ஓடி அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த பிரதோஷ காலத்திலே அடியார்களும் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரிகின்ற அந்த வழிபாடு சோமசூத்திர பிரதட்சணத்தை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த பிரதோஷ காலத்திலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் தேவார் திருவாசகங்களை, வேத மந்திரங்களை, தவில்நாதசுர இசைகளோடு இறைவனை வலம் வந்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.